1 லட்சம் கூட கிடையாது. 1 லட்சம் கிடையாதா? ஆமாங்க. எவ்வளவு? வெறும் 99,000 மட்டும்தான். ஐயா எனக்கு புரியலையா, அந்த 1 லட்சத்துக்கும் 99,000க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? அவன் என்ன கேக்குறான்னா, பாகுபலியும் அவங்க அப்பாவும் ஒரே மாதிரி இருக்காங்க, ரைட்டு. என் பொல்லால் தேவா மட்டும் அவங்க அப்பா நாசர் மாதிரி இல்லாம வேற யாரோ மாதிரி இருக்கான். நான் சிவகாமி மாட்டினாங்க ஒரு அம்மா. எப்படி யோசிக்கோ? ஏதோ இடிக்குதடா. என்ன இடிக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல எனக்கு புரியல, என்னல இடிக்கி? எதை சொல்ல வராங்க எனக்கு புரியலப்பா. எங்க ஆட்கள்லாம் இருக்குன்னு வந்தாங்க, ஒருத்தர் இல்லைங்க. இல்லைங்க, நீங்க தான் முதல் ஆளு. அதுல எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி இருந்திருக்கும்? ஏவாள் வரலும் ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆதாமா போன முதல் நாளே நம்ம தலைவர் கமலஹாசன் சாரே ஆஸ்டர் பண்ணிட்டாரு. இன்னும் உள்ள போயிட்டு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காரோ. நான் மரண வெயிட்டிங்ப்பா தலைவரே. நம்ம யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் நீங்க தான் ட்ரெண்டிங். எனவே எல்லாருக்குமே கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. செம்மையா இருந்துச்சுல, மாசா இருந்துச்சுல. இப்படி தொப்பையை காமிச்சு கேவலப்படுத்தி விட்டிய பாவம்ல அவருக்கு. டேய் வெயிட் ஏத்தி போடுறான் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். சொல்லுங்க ப்ரோ. நீனா ஒர்க் அவுட் மாஸ்டர்? ஃபர்ஸ்ட் டேவா? ஆமா மாஸ்டர். செஸ்ட் பிரஸ் பண்ணு. இதே மாஸ்டர். பாவம்ல. இப்போ என்ன அந்த காயின் உங்களுக்கு நவரணும் அதானே? இப்போ நவருது. பயப்படுறானுங்க அலறானுங்க. என்ன காயின் நோல நிக்குது? நோனா பேர் இல்லன்னு அர்த்தம். எது நோனா இல்லையா? ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாத வேலைலாம் பார்த்து மெழுகுத்தினா கொடுத்து லைட்ல ஆஃப் பண்ணிட்டு இதுல போர்ட்ல வேற வந்து எவ்வளவு நேரம் இருந்தல. ஆனா பாயிலா காயின் தானே நவருது, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இவனுக்கு நம்மள விட தற்குறியா இருக்கானுங்களே. இவனுக்கு நம்மளோட தற்கொலையா இருக்காங்க. கரெக்ட் அல்ல. அந்த பேய் இங்கிலீஷ் தேடி இல்ல பண்ணது பேய் இப்படிதான் ரியாக்ட். ஒரு மாதிரி இருக்கு. தண்ணி தண்ணியா? சோ அதனால வந்து இதே மாதிரி ஃபுல்லா உனக்குலாம் தண்ணியா? என்ன சொல்லி? இது குறா. என்ன சொல்லி தூக்கி போட்ட? சொம்புக்குலாம் என்னடா மரியாதை? சம்பந்தமே இல்லாம குறைசி தான் அடிக்கிட்டு போறாங்க. குறைசி பழக்கப்பட்டார். சரி ரைட்டு, நமக்கு அது தேவையில்லாத பிரச்சனை. நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஹுசைன் மன்மிலை சேனலில் கடைசி 30 நாள் எவ்வளோ இன்கம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ மட்டும் 6.4 மில்லியன் வியூஸ் போயிருக்கல. அதுக்கு எவ்வளோ இன்கம் சொல்லி கடைசி சொல்கிறேன் சரிங்களா? இப்போ வந்து கடைசி மாதம் இன்கம் பார்த்துரும். கடைசி மாதம் மட்டும் அவங்க போட்ட வீடியோஸ்க்கு வந்து 91,53,000 வியூஸ் போயிருக்கு. இதுக்கு 1000 வியூக்கு இந்த சேட்டில் வந்து என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் எடுத்துக்கலாம் சரிங்களா? அதுக்கு எவ்வளோ எடுத்துனா ஒரு 37 ரூபா எடுப்பேன். அப்படி கால்குலேட் பண்ணால் கடைசி மாதம் மட்டும் அவங்களுக்கு வந்து 3,38,000 கிட்ட வந்திருக்கணும். இப்போ வந்து அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் போயிடும். இந்த ஒரு வீடியோ மட்டும் 6.4 மில்லியன் வியூஸ் போச்சுல, அதுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கணும்னா ஒரு 2,36,800 கிட்ட வந்திருக்கணும் சரிங்களா? அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் 2,36,000 வந்திருக்கணும். மற்ற இந்த மாதம் போட்ட எல்லா வீடியோவும் சேர்த்து ஒரு 1,00,000 ரூபா கிட்ட வந்திருக்கு. ரெண்டையும் சேர்த்து ஒரு 3,38,000 கிட்ட வந்திருக்கு. அவ்வளோதான். காட்டுக்குள்ள குஷ்டு வந்து பாட்டில போடுறீங்க பரதேசி நாய்களா, பொறுக்கி நாய்களா, துரத்தி அடி பண்ண அவங்க. உழுதா கூட விட மாட்டா பரதேசி. அட 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 வாடகை பட்டுக்குட்டி. ஹேவ் எ நைஸ் டே. போதும் 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 போதும். ஆகா, பெண்கள் என் கண்கள்னு சும்மாவா சொல்ற? ஐயா, என் பொண்ணை முனுசாமி கட்டி கொடுத்தாரு. 10 நாள் குடும்பம் நடத்திட்டு பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாயா. ஐயா தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். 10 நாள் குடும்பம் நடத்திட்டு அனுப்பிட்டானா? ஆமாங்க ஐயா. ஏடா டேய், என்னடா அது? ஏன்டா அந்த புள்ளி உனக்கு பிடிக்கல? எதுவுமே சரியில்லையா? எதுவுமே சரியில்லையா? என்னல அமேசான்ல பொருள் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ற மாதிரி எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டான். கடன் வாங்க கிரெடிட் கார்டு, பணம் எடுக்க டெபிட் கார்டு, அரிசி வாங்க ரேஷன் கார்டு, டாக்ஸ் கட்ட பேன் கார்டு, போன தலைமுறைக்கு போஸ்ட் கார்டு, இந்த தலைமுறைக்கு சிம் கார்டு, கோடிக்கணக்கான உயிரிகளை கொண்டு திங்கிறதுக்கு நம்ம போடுவோம் ஒரு எண்டு கார்டு. பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. எல்லாரும் என்னத்துல பண்ண போறான்?
த்ரிஷா 20 வருஷமா இளமையாவே இருக்கிற ஒரு சிறந்த நடிகை நயன்தாரா. வலிகள் எல்லாத்தையும் வலிகளா மாத்தி தன்னை எதிர்த்தவங்களை ஏறி மிதிச்சு ஜெயிச்சு தைரியமா நிக்கிற கேரளா தந்த ஒரு தைரியலட்சுமி. குஷ்பு மனசுல பட்டது பேசுறவங்க. வலிகள் 1000 இருந்தாலும் வெளியில தெரியாம மறைச்சு வாழ்ற புன்னகை அரசி. சூப்பர். மீனா குழந்தைத்தனமும் அப்பாவித்தனமும் மாறாம அழகா இன்னும் பாப்பாவா கடவுள். நம்மளுடைய எம்ஜிஆர் சாரை பத்தி புரட்சி தலைவர், ரசிகர்களின் நிறைவன், தொண்டர்களின் தோழன், தமிழக மக்களின் தெய்வம். மச்சான் அடுத்த வருஷம் கண்டிப்பா டூர் போறோம்டா. ஹலோ அங்கிள், அப்பா இறந்து 12 வருஷம் ஆச்சு அங்கிள். இல்லை இருப்பா கேட்டுக்கோ, நம்ம கடைசி வரைக்கும் டூர் போக மாட்டோம், இப்படிதான் நடக்கும். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நீங்க எங்களை கூப்பிட மாட்டீங்க. இருந்தாலும் உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு வர முடியலங்கறதுனால நான் இப்பயே உங்களுக்கு ஒரு gift கொடுக்கலாம். என்ன gift? கொடுங்க கொடுங்க. எதுவுமே இல்ல போல எனக்கு தெரிஞ்சு. ஏதாச்சும் உள்ள இருக்கா? இருக்கு, உள்ள இருக்கு. இது என்ன ப்ரோ? வணக்கம்டா மாப்ளே. கோழி குஞ்சு. அதுதான் பார்த்துட்டு. ஆனா மணிவலியோ நீ உண்மையா வேற லெவலியா, இல்லாதவனை தான் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் இப்படி வாங்க, இப்படி திரும்புங்க. ஹபீபி துபாய் சொல்லுங்க. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோல் உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. இந்த மாதிரி காலேஜுக்கு ஒரு கிறுக்க இருக்கான்ல, அவன்ல பார்த்தமா ஏமாது நானும் ஒரு காலேஜ் போயிட்டு 4 வருஷம் லைஃபை தொலைச்சிட்டேன். அந்த நாள் மட்டும் அன்னைக்கு அப்படி சொல்லாம இருந்திருந்தா நான் வந்து 4 வருஷம் எப்படியும் நாசமா தான் போயிருப்பேன். காலையில இருந்து அலாம் சத்தம் கடுப்பேத்துது. அப்போ என்ன மாதிரி அலாம் வேணும் மேடம்க்கு? சத்தம் போடாம அன்பா எழுப்பறலாம். ஒன்னு இருக்கு. உனக்கு பிடிச்ச நறுமணமான அலாரம். பிடிச்ச நறுமணமான அலாரமா? இந்த மாதிரிலாம் குசி விட்டா அது ரூம்ல இருக்கவே முடியாதுல. அண்ணா டெய்லி எவ்வளவு கிடைக்கும்? 2000. 2300 வரும். உங்களுக்கு சம்பளம் எவ்வளவுண்ணே? 40,000. பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? வாய முடுங்கடா. இந்த பிசினஸ் இவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் தெரிஞ்சா பேசாம நான் ஒரு பானிபூரி கடையை போட்டுருவேன், இல்லாட்டி இந்த மாதிரி வட்டா கடை போடவா. கீழே லிவர் பெண்ட் ஆகிட்டு இருக்கு, அது எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு பாருங்கள். வீட்லேயே பண்ணிக்கலாம், சுற்றியும் ஒரு ஸ்பானர் இருந்தால் போதும். அது எவ்வளோ அருமையாக சரி பண்ணிக்கலாம் பாருங்கள். இது மாதிரி பண்ணிடலாம், பண்ணிகிட்டே இருப்போம். இது அழகாக பொறுமையாக ஸ்ட்ரைட் பண்ணால் வீட்டிலே பண்ணிடும். ஐயோ தப்பாகி போச்சு, இது ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ போயிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.